புகழ்ந்து பேசணும்னு சொன்னா. அண்ணே அண்ணே நான் போய் கட்டு வந்துட்டுமா? பயமுடா அண்ணே. அடிக்க மாட்டீங்கன்னா ஒரு யோசனை சொல்றேன். சொல்லு அண்ணே. அந்த புள்ளையே கேட்போம். ஒரு பேப்பர்ல எழுதி தர சொல்லி வாங்கி படிச்சு பார்த்து சரியா இருந்தா பேசுவோம். ஜமீன்தார் வரார், ஜமீன்தார் வரார். சீக்கிரம் உட்காருங்கயா. யாரும் சாப்பிடக்கூடாது. ஏன்? அவர் வந்து ஒரு சமாச்சாரம் சொல்லுவாரு, அதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். சரி நீ போ. ஏய் கையடா. சொல்லிடலாமாடா? சொல்லிடுங்கண்ணே. உங்களை இங்க விருந்துக்கு எதுக்கு வர சொன்னா, இந்த டவுன் புள்ள பாக்கியா இருக்கு. ரொம்ப நல்ல பொண்ணு, அறிவான பொண்ணு, படிச்ச பொண்ணு, அறிவு ஜாஸ்தி, விவரம் தெரிஞ்ச பொண்ணு. பொண்ணுன்னா இந்த டவுன் புள்ள பாக்கியமா இருக்கணும். எந்த வேலை சொன்னாலும் சுறுசுறுப்பா செய்வா, யாரும் எதிர்த்து பேச மாட்டா. அப்புறம் அவ்வளவுதான். நீ எழுதி கொடுத்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன். சீக்கிரம் புறப்படு புறப்படு. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இங்க வேலை செய்ய பிடிக்கல, நான் திருப்பி ஊருக்கு போறேன். மாமா, அந்த பொண்ணு பாட்டுக்கு அறிவில்லாம கோச்சிட்டு போறா. நம்ம சின்ன பண்ணையார் கோவம் வந்துச்சுன்னா நம்ம எல்லாரையும் சாப்பிட விடாம பண்ணிடுவார். போங்க மாமா, போய் தடுத்து நிறுத்துங்க மாமா. நட்டெல்லாம் வச்சிருக்காங்க. நல்ல சோர்ஸ் 4 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு தான் திங்கறால வந்து அதை கெடுத்துவா போறீங்க. இந்த பொண்ணு இந்தமா நில்லு. கும்பிடுறேங்க. இந்தமா இரு. உனக்கு அறிவு இருக்கா? இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு நீ கோவிச்சிட்டு போற? ஊர் ஜனங்களை எல்லாம் ஒண்ணா கூப்பிட்டு வச்சு உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. அவரை கொஞ்சம் கூட நீ மதிக்காம போனா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? கும்பிடுறேங்க. என்னையா எல்லாரும் இலைய பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு அப்படி செஞ்சுட்டு போறது ஜமீன்தாரியாவுக்கு மனசு கஷ்டமா இருக்காது? கும்பிடுறேங்க. அந்த பொண்ணு அப்படி செஞ்சுட்டு போறது உங்களுக்கு மனசு கஷ்டமா இல்லைங்க? ஆமாமா, கஷ்டமா தான் இருக்கு. அந்த பொண்ணே வந்து உங்ககிட்ட நான் செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்டா தானே உங்க மனசு சந்தோஷமா இருக்கும். ஆமாமா, கேட்டாதான் சந்தோஷமா இருக்கும். ஆமா வா. பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க, நீங்க ஒண்ணு கோவிச்சுக்காதீங்க. ஐயா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். இப்ப பேசுறதுக்கு நீங்க மன்னிச்சுக்கன்னு ஐயா கிட்ட மன்னிப்பு கேடு. ஐயா ரொம்ப கோவமா இருக்காரு. ஏங்க நீங்க கோவமா தானே இருக்கீங்க? ஆமாண்டா, நான் கோபமா தான் இருக்கேன். அதாங்க, நாம நினைக்கிறதுக்கு ஏருக்கு மாறா நடந்தா எல்லாருக்கும் தான் கோபம் வரும். ஏன் குத்துக்கணுமா நிக்கிறேன்? மன்னிப்பு கேடு. நான் செஞ்சது தப்பு தாங்க. இனிமே நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. ஏமா நிக்கிற? போ. ஏன் அவர் சொன்னதான் போவியா? அவர் பேசாம இருக்கும்போதே தெரியல உன்னை மன்னிச்சுட்டாரு. போமா. நீங்க ஒண்ணு கோவிச்சுக்காதீங்க, சந்தோஷமா இருங்க. எல்லாரும் சாப்பிடுங்க, சாப்பிடுங்கப்பா. டேய், அவனை தோட்டத்துக்கு வர. அதுக்குள்ள சாப்பிட்டீங்க? அண்ணா, உங்க அண்ணன் கூப்பிடாரு. போடா, சாப்பிட்டு வரேன். தோட்டத்துக்கு கூப்பிடாரு. சாப்பிட்டு வரேன் நான் சொன்னேன்னு சொல்லு. போடா. அதெல்லாம் முடியாது, வாங்க. சோறு உண்டையா? சீக்கிரமா வாங்க. போடா. வாடா. என்ன கூப்பிட்டீங்களா? ஏண்டா பரதேசி, நாங்க அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு நினைச்சா நீ வந்து பெரிய புடிங்க மாதிரி எல்லாத்தையும் கெடுத்துட்டியாடா நாய். பரதேசி, எந்திரா மேல, எந்திரா. மரியாதையா ஓடிரு. நான் இந்த ஊருக்குள்ள உன்னை எங்கேயாவது பார்த்தேன், தலையில கட்டி வச்சு தோலை உரிச்சிட்டேன். எடுத்துக்க. அண்ணே, அண்ணே ஒரு யோசனை. ஐயோ,
ஏன்டா இவ்வளவு நேரம்? பேப்பர் படிச்சுட்டு வந்துருங்க, அதனால நேரமாயி போச்சுங்க. டேய் மெதுவா பேசுறா. உனக்கு தான்டா செவிடு, எனக்குமா செவிடு? நான் ஏன் நல்லா இருக்குங்க, மெதுவா பேசினா நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு கேட்கும், எனக்கு கேட்க வேணாங்களா? உட்கார்றா. ஏன்டா நெளிற? நீங்க தானே உட்காரணும். என்னடா வெடிப்பு? டேய் நாக்கு துருத்தி, என்னண்ணே? பேப்பர்ல என்ன படிச்சான்னு கேளுடா. பேப்பர்ல என்ன படிச்ச? மெதுவா பேசு, சத்தமா பேசி சுத்தமா கேட்காத மாதிரி பண்ணிடாத. அண்ணன் கேட்டாரு. ஒரு பொண்ணை நான் 4 முகம் முடித்திருக்காருங்க, கடத்திட்டு போயிட்டாங்களாம். என்ன சொன்ன என்ன சொன்ன? ஒரு பொண்ணை 4 முகம் முடித்திருக்காருங்க, கடத்திட்டு போயிட்டாங்களாம். ரொம்ப கனமா இருக்கடா. அப்பா என்ன கத்துற? நம்மால் தானா? காதே செவிடாயும் போல இருக்கு. என்ன பண்ணுவார் பாப்போம். உங்களுக்கு என்ன தைரியம் தான் ஜமீன் ரகமணி வீட்டுக்குள்ள வந்து என்ன தூக்கிட்டு போவீங்க? இது எங்க ரகமணி பார்த்தாருன்னா உங்களை அக்கு வேறையா ஆடு வேறையா பிரிச்சு மேய்ஞ்சிருவாருடா. நீங்க உண்மையிலே தைரியசாலியா இருந்தா எங்க ரகமணி எதிர்த்து சண்டை போட்டு அவரை ஜெயிச்சுட்டு அப்புறமா என்ன தூக்கிட்டு போங்கடா. எவ்வளவு அபிப்பிராயம் வச்சிருக்காங்க. இவகிட்ட மாட்டிக்காம எப்படியாவது இவளை காப்பாத்தி ஆகணுமே. என்ன விடுங்கடா. டேய் ஐயோ விடுங்கடா. ஐயோ என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. டேய் இந்த சத்த ரங்கமணிக்கு கேட்டுக்கோ. அவர் வந்தாருன்னா உங்க முதுகு தோலை உரிச்சிடுவாரு. அவரை மாதிரி நல்லவர் இந்த ஊர்ல யாருமே இல்ல. என்ன காப்பாத்துங்களே. ஐயோ என்ன காப்பாத்து. டேய் காலை பிடிக்காதீங்கடா, வலிக்குதுடா. ஐயோ எங்க ரங்கமணி ஒரு தங்கம், அவர் என்ன வீரர். ஐயோ என்ன விட்டுடுடா. யாரா நீங்க தூக்கிட்டு போறீங்க? என்னடி என்ன பண்ணி நான் புரிய மாட்டேன். அண்ணனா ஏடா வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டு அண்ணனாடா. ஐயோ என்ன யாருன்னே தெரியல திருட்டு. நீ போ. ராத்திரி ஆச்சேன்னு பாக்குறேன். இதே பகலா இருந்தா கரண்ட் கம்பத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிருவேன். எனக்கு தெரியுங்க, நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு. அன்னைக்கு கூட விருந்து வச்சு என்ன போ சொல்லி அப்புறம் மனசு மாதிரியே என்ன போவேண்டான்னு சொல்லிட்டீங்க. அப்பவே நான் உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். உதவி பண்றதுல உங்களுக்கு நிகர் இந்த ஊர்ல யாருமே இல்ல. நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன்னு என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே நீ எதுக்கும் பயப்படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தைரியமா போய் படு. நான் வரேன். என்னென்ன ராத்திரி அப்படி பண்ணிட்டீங்க? ஒவ்வொரு அடியும் சும்மா இடி விழுந்தது மாதிரி இருந்ததுண்ணே. ஆமாண்ணே, நொங்கு நொங்கு நொங்கிட்டீங்கண்ணே. எவ்வளவுடா? எனக்கு 8ண்ணே. எனக்கு 11. இந்தடா நீ 8 வச்சுக்க, அவனுக்கு 11 கொடு, மீதியை நீயே வச்சுக்க. வேற ஏதாவது யோசனை சொல்லுங்கண்ணே. எதுக்குடா? டவன் புள்ளைய துரத்தத்தான். டேய் அவ பாவம்டா, ரொம்ப நல்லவளா இருக்கா, என் மேல நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கா. இருந்துட்டு போட்டும். என்னடா சொல்றீங்க? நீங்க சொன்ன சரியா இருக்குண்ணே.